ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் ஹேப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பழைய எல்லாம் இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன கிழிஞ்சு போன எல்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக வந்து கீழே போடாதீங்க. இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூனம் சாரீ, பட்டு சாரீ, காட்டன் சாரீ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைடெலாம் சின்ன சின்னதாக வந்து ஓட்டை விழுந்திருக்கு. ஒரு சிலர் வந்து இதெல்லாம் வந்து இந்த வேஸ்ட் பக்கெட்டுஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கெலாம் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே பாருங்கள், நம்ம செல்ஃபில் வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ அது போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன் துணியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த புடவையை 2லேருந்து 3 மடிப்பாக மடித்து, ஸோ இந்த மாதிரி மேலே நான் தலகாணி வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அது மேலே வந்து கார்போரேட் வச்சுட்டு அதுக்கு மேலே தலகாணி வச்சுருக்கேன். ஏன் இந்த மாதிரி அட்டை வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த புடவைய உள்ளே சொருகி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா எப்போலாம் நம்ம தலகாணி எடுக்கும்போது சம்டைம் கீழே விழுந்துரும். நம்ம அட்டை வைக்காமல் இருந்தால் இந்த மாதிரி அட்டை வச்சுட்டு நீங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். நீங்கள் துணியை வைக்கும்போது உள்ளுக்கு நல்லா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா அட்டையை வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரியான காலண்டர் அட்டை தான் கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே எல்லாமே வந்து புடவை வந்து அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது டஸ்ட் எதுவுமே படியவே படியாது. நல்ல நீட்னஸாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பெரிய பெரிய புடவையெல்லாம் இருந்துச்சு. அதை 2ஆக கட் பண்ணி, ஒன்று வந்து நம்ம கிச்சனுக்கெல்லாம் வந்து கிச்சனுக்கு முன்னாடி ஹாலுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் துணியை போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வாசல்லையுமே வந்து ஸ்க்ரீன் போடுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூனம் சாரியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். சம்டைம் ஒரு சின்ன சின்ன ஓட்டை விழுந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து இதுக்கு போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரியான சாரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ண துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தலகாணி உறை இது என்னென்னு சொல்கிறேன். இது ஒரு புடவையில் வந்து நான் 6 தலகாணி உறை நான் செஞ்சுருக்கேன். இது பாருங்கள் பூனம். இது வந்து காட்டன் சாரீ தான். ஸோ நம்ம பாட்டி மரங்களாம் யூஸ் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி புடவை இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது எல்லாமே. ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், 6 வரை நான் தைச்சிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் பொதுவாக வந்து ஒரு சில வீட்டில் வந்து ஹுட்டிலான சோஃபா இருக்கும். இந்த மாதிரி 6 தலகாணி இருக்கும்ல. ஸோ இதுக்கு கவர் வந்து நீங்கள் வெளியே கடைகளில் வாங்குறத விட இது பாருங்கள், நான் பட்டு சாரியில் தான் வந்து தைச்சிருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து அது ஒன்று ஒன்று மாற்றிக்கலாம். ஸோ 3 உரை கிட்ட நான் தைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது இந்த தலகாணி உரை வந்து நல்ல வந்து நீட்னஸாக இருக்கும். அப்போ வந்து அழுக்குப்படாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்மளுடைய தலகாணி உரை, ஸோ இதுவுமே வந்து ஒரு பூனம் சேலை தான் தைச்சிருக்கேன். ஸோ உள்ளே வந்து காட்டன் இது போட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொன்று உரையுமே இந்த மாதிரி பூனலில் வந்து தைச்சிருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி அழகாக நம்ம புடவை வச்சே சூப்பராக வந்து தலகாணி வரையுமே வந்து நம்ம தைக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய தலகாணி வரை நம்ம தைச்சி வச்சுட்டோம்னா அப்பப்போ வந்து 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம மாற்றி மாற்றி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய டவல் மாதிரி நான் வந்து தைச்சிருக்கேன். மேலே பூனம், கீழே வந்து காட்டன் துணி தான் வந்து ஒரே லெவலில் கட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அதாவது நம்ம டைனிங் டேபிள் அளவு நீங்கள் கூட கட் பண்ணி அதே அளவு நீங்கள் துணி இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குதுங்களா? ஸோ இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்ற நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் டைனிங் டேபிள் விரித்தாலும் சரி, கீழே இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி விரித்து நம்ம சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தஸ்தரா. ஏன்னா வந்து நம்ம கீழே தரையில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அங்கங்கே கரை படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தஸ்தர துணியை தைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ இது எதுக்கு நான் கீழே வந்து காட்டன் வச்சேன் அப்படின்னா, நம்ம சம்டைம் வந்து குழம்போ வேறு எதனா தண்ணியோ கொட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த சிந்தட்டிக் வந்து சம்டைம் உருவாது. ஸோ இந்த காட்டன் துணி வந்து சட்டுன்னு நல்லா உறிஞ்சி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி தைச்சர் நம்ம அழகாக இந்த புடவையிலேயே தைச்சிக்கலாம். சூப்பராக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் செல்ஃபெல்லாம் இந்த மாதிரி ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா, மெயின் வந்து ஏசி இருக்க வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா சட்டுன்னு வந்து கூலிங்கும் வராது. அதே போல் கூலிங் வந்தாலுமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான கரண்ட் பில் நம்மளுக்கு வரும். ஸோ ரொம்ப கூலிங்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்லேயே ஒர்க்கெலாம் வச்சுருந்தோன்னா வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி புடவை, அதாவது புடவையை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே அந்த செல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாகவே நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு டிசைனாக தான் தைச்சிருக்கேன். நீங்கள் டிசைனாக
டிசைனாக தைக்கலீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக விட தேவையில்லை. ஸோ நான் மேலே மடித்து மடித்து தைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுருக்கேன். ஸோ மேலே கீழே இருக்குது பாருங்கள். கீழே நம்ம புடவையோட பாகம் வரும்ல, அதை வந்து லைட்டாக வந்து ஒரு 1½ இன்ச்சுக்கு நான் மடித்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன். ஸோ பார்க்கும்போது தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் தைச்சிருக்கேன். இப்போ மேல் போர்ஷன் நான் எதுக்கு அந்த மாதிரி மடித்து தைச்சேன் அப்படின்னா, நம்மளுக்கு நூல் கோர்க்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். பாருங்கள், கீழே வந்து நல்ல 1½ இன்ச் அளவு நான் வந்து மடித்து இந்த மாதிரி தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தையல் மிஷின் இல்லைனாலும் நீங்கள் தையல் கடையில் கொடுத்து கூட இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பூனம் சாரீலாம் நல்லா அழகாக இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் துணி மாதிரி. ஸோ மேலே இந்த மாதிரி மடித்து மடித்து தைச்சாலுமே வந்து நல்ல டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நாட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டதுக்கப்புறம் இன்னொரு புடவை போட்டதுக்கப்புறம் காட்டுறேங்க பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு அழகாக ஒரு ஸ்க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி ஒரு 3 புடவையில் நீங்கள் தைச்சி வச்சிட்டிங்கன்னா அழகாக அந்த மாதிரி ஸ்க்ரீன் துணி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கேஸ் சேவிங் டிப்ஸ் அண்ட் டைம் சேவிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம காலைய டைமில் அர்ஜென்ட்டாக நம்ம சமைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் வந்து ஒரு சில பொருட்கள் நம்ம வேக வைக்கணும். அதுவும் ஒரே சமயத்தில் வேக வைக்கணும், சட்டுன்னு வேக வைக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள். இப்போது நம்ம முட்டையெல்லாம் வந்து வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கீழே வந்து தண்ணி ஊற்றி நம்ம போட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இட்லி ஊற்றுவோம்ல, இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்திங்கன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ஏன்னா வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம், இல்லை பொரியல் பண்ணுறோம், அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து வேக வைக்கணும்னா இந்த மாதிரி கொடி நீங்கள் போட்டு சட்டுன்னு வந்து வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சூட்லேயே அப்படியே மூடி வச்சிட்டிங்கனாவே போதும். சூப்பராக நம்மளுக்கு மேலே இருக்க அந்த பீன்ஸுமே சரி, உள்ளே இருக்க அந்த முட்டையுமே சரி அழகாக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். ஒரு சைடு பாருங்கள் இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த வெந்த பீன்ஸை இது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சாதத்தில் கலரியோ இல்லை வந்து லஞ்சுக்கு வந்து சாதத்துக்கு தொட்டுக்கோ நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள், முட்டை நல்லா சூப்பராக வெந்துருச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து முந்தின நாள் வச்ச சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இதை வந்து நம்ம முந்தின நாள் வந்து சுட்டா எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி வர வைக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வந்து நம்ம இந்த ரொட்டியை வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே நம்ம வச்சுட்டாவே போதும். நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி மேலே பட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக வெந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டாவே போதும். நீங்கள் வெளியே எங்கேனா கொண்டு போகிறீங்கன்னா அப்படியே இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரோட நீங்கள் கொண்டு போயிட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பழங்கள், காய்கறி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுக்குன்னா எல்லா பழம் காய்கறிகளும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மருந்து தெளித்து தான் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு மருந்துமே இருக்காது. அதே போல் நம்ம வெட்டக்கூடிய அந்த தோல்கள் எல்லாமே வந்து நம்ம கீழே தூக்கி போடாமல் நம்ம சூப்பராக காய வச்சு நம்ம ஃபேஸ் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்களேன், இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தோல்லாம் வந்து நல்லா காய வச்சு தோல் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட தயிரோ அது அப்படி இல்லைன்னா நம்ம தேனோ சேர்த்து நம்ம மூஞ்சிக்கு வந்து ஃபேஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதிக விலை கொடுத்து வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ரீயூஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியா அண்ட் கிச்சன் டிப்ஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.